ஹாய் ஆல், வெல்கம் டு ஆத்யம் சினிமாஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி நடிச்சு ரிலீஸ் ஆன களம் காவல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன படம்டா சாமி! இந்த கதையை கேட்டு நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டியே தானே முன் வந்து ஓனா ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம பெரிய பெரிய வில்லன் ரோல்ல நடிக்கிறவங்களே எடுத்து பண்றதுக்கு தயங்குற ஒரு ரோலை சூப்பர் ஸ்டாரா இருக்கிற மனுஷன் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சு அசத்திருப்பாரு. கர்நாடக மாநிலத்துல சைனடு மோகன் அவரோட கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தோட ஸ்டோரியை ஒன்லைன்ல சொல்லணும்னா, கல்யாணம் ஆகாத இல்லனா கல்யாணமாய் விதவையான இல்லனா கணவரால கைவிடப்பட்ட டிவோர்ஸ் ஆன பெண்களை கூட்டிட்டு போய் மேட்டர் எல்லாம் முடிச்சிட்டு டிசென்டேஷனா அவங்களை கொலை பண்றது. அவங்க சாகும் போது அதுல ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது அந்த வில்லனுக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு பொண்ணு தமிழ்நாட்டுல காணாம போச்சுன்னா இன்னொரு பொண்ணு கேரளால காணாம போகும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்லயும் மாறி மாறி 30க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாம போறாங்க. ஆனா அவங்க காணும் யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போலீஸுக்கு ஒரு தடயமும் கிடைக்காம மண்டைய பிச்சுக்கிறாங்க. ஃபைனலா அந்த சைக்கோ கொலைகாரனை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோ பாக்குறவங்க வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோன்னு சொல்றதா வில்லன் சொல்றதா, சரி ஹீரோனே சொல்லுவோம். ஹீரோ அவரோட குடும்பத்தோட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு போன் வருது. போன் எடுத்து பேசிட்டு ஒய்ஃப் கிட்ட, வேலையில இருந்து குமார் சார் அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு. பார்த்தா மனுஷன் போற வழியில ஒரு பொம்பளை பிக்கப் பண்ணிக்கிறாரு கார்ல. அவர் அந்த பொண்ணு கிட்ட, அடுத்த வாரம் தானே சொல்லியிருந்தேன், ஏன் இப்போ வர சொன்னேன்னு சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு கல்யாணமாயி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை அம்மா வீட்டுல விட்டுட்டு ஹீரோவை பார்க்க வந்திருக்கு. இல்ல நாளைக்கு பையன் வந்துருவான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனாலதான் நான் இன்னைக்கே போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ, இந்த நடுராத்திரி நம்ம வேற எங்கேயும் போக முடியாது, என்ன ஒரு லாட்ஜ் எடுத்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாட்ஜுக்கு கூட்டு போறாரு. சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. மேட்டர்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டிவில ஒரு நியூஸ் வருது, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிட்டாங்கன்ட்டு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, சொத்துக்காகலாம் யாரையா கொலை பண்ணுவாங்களா? ஹீரோ சொல்லுவாரு, எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா? சொத்துக்காக இல்லைனாலும் ஒரு கொலை பண்ணுமோ இருக்கிற சந்தோஷமே வேற. ஒரு எலியை கொல்லுமோ ஒரு சந்தோஷம், ஒரு பாம்பை கொல்லுமோ ஒரு சந்தோஷம், எல்லாத்த விட பெரிய சந்தோஷம் ஒரு மனுஷனை கொல்லுமோ தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்ப அந்த பொண்ணு, நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கும். ஹீரோ, எனக்கு கல்யாணமாய் பொண்டாட்டி ரெண்டு பசங்க இருக்காங்க, இந்த சந்தோஷமான வாழ்க்கையை விட்டுட்டு உன் கூட வரதுக்கு பதிலா உன்னை நான் கொண்டுட்டேனா அது இன்னும் ஈஸி தானே அப்படின்னு சொல்லுவாரு. என்னையா நீங்களா கொலை பண்ற அளவுக்குலாம் நீங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ வெறியேற்றி விடுவா. ஹீரோ, ஏன் என்னால முடியாதா, நான் நிறைய பேர் சர்வசாதாரணமா கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணு உடனே, அப்படியா, என்ன கொலை பண்ணி காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு அவரை சீண்டி விடுவா. அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு ஷால் எடுத்து கழுத்துல போட்டு இருக்கிற மாதிரி உண்மையாலே கழுத்தை இறுக்கி துடிதுடிக்கு அந்த பொண்ணை கொண்டுடுவாரு. அந்த பொண்ணு செத்துருவா. பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் தம்ம பத்த வச்சு ஒரு புகையை விடுவாரு பாருங்க. மனுஷன் தேறி மாஸ் செம்மையா இருக்கும் அந்த வில்லன் லுக்கு. அத்தோட நிக்காம கொன்ன பாடி ஒரு பேக்ல போட்டு ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வராரு. ரொம்ப லேட் நைட் ஆனதுனால லாட்ஜ்ல இருக்கிறோம் அப்படியே டெஸ்க்ல தூங்கிட்டு இருப்பான். மனுஷன் சாவியை வச்சுட்டு நேரா பாடியை கொண்டு போய் கார்ல போட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்பதான் படத்தோட பேரை போட்டு படமே ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல கமிஷன் ஆபீஸ்ல ஒரு ரிப்போர்ட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கமிஷனர் வெளியில வரும்போது ஆக்சுவலா ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமான கலவரம் நடந்திருக்கும் ரெண்டு கோஷ்டிக்குள்ளால. அந்த கோஷ்டி தகராறை சால்வ் பண்றதுக்காக ஒரு போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதா சொல்லியிருப்பாங்க. அந்த போலீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. அவர் கமிஷனர் கிட்ட எவ்வளவு தோண்டி துருவி கேட்டு பார்ப்பாரு. கமிஷனர் டைரக்டா ஆன்சர் சொன்னாலும் இன்டைரக்டா சொல்லிட்டு போயிடுவாரு. வேற யாரும் இல்ல, நம்ம விநாயகம் தான். இப்ப விநாயகத்தை போஸ்டிங் போட்டுக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் டியூட்டில ஜாயின் பண்றாரு. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கேஸை வந்து விநாயகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள்ல இருக்கிற ஏரியால இருக்கிற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. அந்த பொண்ணு அதே ஊர்ல இருக்கிற யூசப் என்ற ஒருத்தனோட தான் ஓடி போயிட்டான்னு சொல்லி பொருளையே கிளப்பி விட்டுருக்கானுங்க ஊர்ல. அந்த பொண்ணோட அண்ணன் வந்து மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த விஷயம் தெரிஞ்சு லீவ்ல வந்து யூசஃபோட வீட்டுல போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். ஆனா யூசப் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல, உன் தங்கச்சிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யூசப் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மிலிட்டரி மேனோட வீட்டுல போயிட்டு செம்ம சண்டை போட்டிருக்கான். இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கு அது கேங் சண்டை ஆயிடுச்சு. ஆனா போலீஸ் சொல்றாரு, நாங்க விசாரிச்சு பார்த்தோம், யூசப்க்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனா அந்த பொண்ணு காணாம போயிருக்கா, இப்ப அதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம விநாயகம் கேஸ் இறங்கி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு தரப்பு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தீவிரமா விசாரிக்கிறாரு. கடைசியில விநாயகம் அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல யூசப் இதுக்கு காரணம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாரு. நேரா காணாம போன பொண்ணோட வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் கிட்ட, நீ சந்தேகப்படுற மாதிரி உன்னோட தங்கச்சிக்கும் யூசப்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஒன்னும் சும்மா சொல்ல, உன் தங்கச்சி காணாம போன அன்னைக்கு போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த போன் ஆன் ஆயிருக்கு, நான் சிக்னல் எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணேன், உன் தங்கச்சி காணாம போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளா நாகர்கோயில இருக்கிற ஆத்தூர்ல இருக்கிற ஒரு நம்பர் கிட்ட தான் பேசி இருந்திருக்கா. உன் தங்கச்சி கடைசியா கிளம்பி போனது திருநெல்வேலிக்கு, என்ன அவ பேசுற நம்பரோட சிக்னல் கரெக்டா திருநெல்வேலி எல்லாம் லாஸ்டா கட் ஆயிருக்கு, அதனால தேவையில்லாம யூசப் மேல கேஸ் கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அப்ப அண்ணங்காரன், அந்த ஆத்தூர்ல இருக்கிற பையனோட அட்ரஸ் தாங்க எனக்கு, போலீஸ் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த காணாம போன பொண்ணோட அண்ணன் போலீஸ்ல அவனுக்கு தெரிஞ்சவரை வச்சு அவனோட தங்கச்சி கூட்டிட்டு போனதா நம்புற ஆத்தூர்ல இருக்கிற பையனோட அட்ரஸை வாங்கிட்டு அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த ஊருக்கு போறான். நம்ம போலீஸ் விநாயகமும் அவனை விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அண்ணன் அந்த ஜீவன்ற பையனை பிடிச்சிடறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஒரு பண்ண வீட்டுல வச்சு அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். என் தங்கச்சி எங்கடா, என் தங்கச்சி எங்கடான்னு கேட்டு அவன், எனக்கு தெரியாதுங்க, எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி கத்தறான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நம்ம விநாயகம் போலீஸ் அந்த பையனை தேடிக்கிட்டு ஊருக்குள்ள வராரு. ஒரு இடத்துல நின்று விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் ஓடி வந்து, டேய் நம்ம ஜீவனை போட்டு யாரும் அடிச்சிட்டு இருக்காங்கடா, வாங்கடான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறான். நம்ம போலீஸுக்கு டவுட் வந்துருச்சு, இது நம்ம தேடிட்டு வந்த பையனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. போய் பார்த்தா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பையன் தான். ஜீவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதை பார்த்தோன்னே அந்த காணாம போன பொண்ணோட அண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. இவனை இப்ப
நம்ம விநாயகம் அடிபட்ட ஜீவனை போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சந்திக்கிறாரு. ஜீவன் கிட்ட அந்த காணாம போன பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு உனக்கு யாருன்னு தெரியுமா சொல்லி கேட்பாரு. சார் இது யாருன்னு எனக்கு தெரியாது சார், அவனுங்களும் இந்த போட்டோ காமிச்சு தான் சார் என்ன போட்டு அடியான்னு அடிச்சானுங்கன்னு சொல்லுவான். அப்ப இந்த போன் நம்பர் யாருதுன்னு சொல்லி கேட்பான். இந்த போன் நம்பர் என்னோடது இல்ல சார்னு சொல்லுவான். அது எப்படி இந்த போன் நம்பர் உன்னோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்பாரு போலீஸ். சார் இந்த நம்பர் வந்து என்னோட பெரியமா பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் இந்த சிம் வாங்கி கொடுத்தேன், அதனால தான் சார் என் பேர்ல இருக்கு. உங்க பெரியமா பொண்ணு யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாரு. அக்கா 8-10 மாசம் முன்னாடியே ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல சார், எந்த தொடர்பும் இல்ல சார்னு சொல்றாரு ஜீவன். இப்ப விநாயகத்துக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஒரு பொண்ணு காணணும் வந்தா இன்னொரு பொண்ணும் காணாம போயிருக்கு. இப்ப நாகர்கோயில்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு விநாயகம். அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கிட்ட இந்த காணாம போன ஜீவனோட அக்காவை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு செல்வி. வீட்டை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருக்கா. சோ அதனால போலீஸ் அந்த பொண்ணு யாரு கூட விருப்பப்பட்டு போயிருக்கா, அதனால கேஸ் ஒன்னும் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப நம்ம விநாயகம் இந்த பொண்ணு கூட யாரெல்லாம் போன்ல பேசினாங்கன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணீங்களா, அந்த டீடைல் இருக்குமான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர், நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணோம் சார், அந்த பொண்ணு கூட தொடர்ந்து கால்ல பேசிக்கிட்டு இருந்தது ஒரு கேரளா நம்பரு, ஆனா அது ஃபேக் அட்ரஸா இருக்குமோ டவுட்டா இருக்கு. அந்த பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறம் 2 போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதுக்கப்புறம் அந்த போன் ஆனே ஆகல சார், எந்த தடயமும் கிடைக்கல, கன்ஃபார்மா தெரியுது யார் கூட ஓடி போயிட்டான்ட்டு, அதனாலதான் நாங்களும் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த லோக்கல் போலீஸ். இப்ப நம்ம விநாயகம் அந்த லோக்கல் போலீஸ் சொன்ன கேரளால இருந்து வந்த நம்பரோட அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கிறாரு. அந்த சிம் பாத்தீங்கன்னா சிந்துன்னு ஒரு பொண்ணோட பேர்ல இருக்கு. அந்த வீட்டுல போய் விசாரிச்சு அந்த பொண்ணோட அம்மா தான் இருக்காங்க. அந்த அம்மா, சார் சிந்துன்றது என்னோட பொண்ணு தான், அவ 1 வருஷம் முன்னாடி யார் கூட ஓடி போயிட்டா சார், அவ இப்ப இங்க இல்ல, எங்களுக்கும் அவ எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. விநாயகத்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா இது ஒரு பொண்ணு காணும் நம்ம தேடி போனா அப்படியே அதோட தொடர்ச்சியா ஒரு பொண்ணா காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரே பேட்டர்ன்ல லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ற மாதிரி போயிருக்காங்க. அவருக்கு சரியா படல. இப்ப நம்ம விநாயகம் கமிஷனர் ஆபீஸ் போய் நடந்த விஷயத்தெல்லாம் கமிஷனர் கிட்ட சொல்றாரு கேஸை பத்தி. சார் இந்த கேஸ்ல ஒரு துப்பும் கிடைக்கல, பொண்ணு காணாம போயிருக்கா, அவளுக்கு யார் போன் பண்ணிருக்காங்கன்னு தேடி போனா அந்த பொண்ணு காணாம போயிருக்கா, அவளுக்கு யார் கால் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்த்தா அவளும் வேற ஒருத்தரோட ஓடி போயிருக்கா. இது இப்படியே தொடர்ச்சியா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்காக வீட்டை விட்டு ஓடி போனனால வீட்டுல இருக்கவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எல்லாருமே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க வீட்டுல. இதுவும் கம்ப்ளைண்ட் இல்லாதனால கிளியர் எவிடன்ஸ் இருக்கனால அந்தந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனும் கரெக்டா அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப கமிஷனர் உங்களுக்கு என்ன தோணுது இந்த கேஸை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்பாரு விநாயகம் கிட்ட. விநாயகம், எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்கன்னு தோணுது சார், கரெக்டா பிளான் பண்ணி நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி எவிடன்ஸே இல்லாம பர்ஃபெக்ட்டா ஒரு பொண்ணையா கடத்திருக்காங்க. இது ஒரு செக்ஸ் ராக்கெட்காக பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் ஃபர்தரா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவாரு. கமிஷனர் சம்மதிக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அவர் வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ தேடிட்டு ஒருத்தர் வராரு. இவர் அதே ஊர்ல நகை கடை வச்சிருக்காரு, பிளஸ் நகையெல்லாம் செஞ்சு கொடுக்குற வேலையும் பாக்குறாங்க. ஆக்சுவலா இவர் எதுக்காக நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்காருன்னா, நகை வேலை செய்யறதுக்காக இவங்க கடையில கொஞ்சம் சைனட் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க கடையோட பக்கத்து பில்டிங்ல ஒருத்தங்க நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து தெரியாம இந்த சைனடை வந்து மோந்து பார்த்திருக்கு. சைனடை மோந்து பார்த்த ஸ்பாட்லயே அந்த நாய் இறந்துருச்சு. அந்த நாயோட ஓனர் வந்து இப்ப பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான அந்த நகை கடைக்காரங்கிட்ட. இந்த ஆள் எவ்வளவு பைசா தரேன், வேற நாய் வாங்கி தரேன்னு சொல்லி கூட அந்த ஆள் சம்மதிக்கவே இல்லை. அந்த ஆள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா இந்த ஆளோட பிசினஸே மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். அதான் நம்ம ஹீரோவை பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க வந்திருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோக்கு வேற யோசனை போகுது. இந்த சைனட் எல்லாம் உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி கேட்பாரு. இல்ல நான் எனக்கு நகை கடைக்கு லைசன்ஸ் இருக்கு, அந்த லைசன்ஸை காமிச்சா சைனட் தருவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, சரி இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு ஹீரோ அவனை. அன்னைக்கு ராத்திரி ஹீரோ காலையில அந்த நகை கடைக்காரன் சொன்ன அந்த கடைக்கு நேரா போயிட்டு, நான் அந்த ஜுவல்லரில இருந்தா வரேன், எனக்கு கொஞ்சம் சைன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சைனடை வாங்கிக்கிறாரு ஹீரோ. அவருக்கு வாங்கணும்னு இது வேலை செய்யுமா செய்யாதான்னு ஒரு சந்தேகம். இது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுன்னு யோசிக்கிறாரு. ஒரு கடையில போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு நேரா ரோடு சைடுல இருக்க ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் கொடுக்குறாரு அந்த சாப்பாடை. அதுல சைனட் இருக்குன்னு தெரியாம அவனும் வாங்கி அதை சாப்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து கார் எடுத்துட்டு நேரா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப போய் பாக்குறாரு. அந்த பிச்சைக்காரங்க செத்து கிடக்குறான். இப்ப அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் இது சைனட் தான் வேலை செய்துன்ட்டு. இப்ப மறுநாள் ஹீரோ ஒரு கல்யாண புரோக்கரை போய் பாக்குறாரு. என்னோட பேரு விவேக், எங்க அண்ணனுக்கு வரன் பார்க்கறதுக்காக உங்களை தேடி வந்தேன். ஆல்ரெடி அண்ணனுக்கு கல்யாணமாய் டைவர்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் மேரேஜ்ன்றனால எங்களுக்கு எதுவும் டிமாண்ட்லாம் கிடையாது. நல்ல அழகான பொண்ணா இருந்தா மட்டும் போதும். ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்க, வீட்டுக்கார் இறந்தவங்க, இல்லனா கல்யாணமே ஆகாம வயசான பெண்கள் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த புரோக்கர் செகண்ட் மேரேஜ்னா கமிஷனும் கொஞ்சம் கூடுதலாகும், பரவாயில்லையா அப்படின்னு. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாங்க அட்வான்ஸ் அப்படிங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு நிறைய பெண்களோட போட்டோலாம் வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ புரோக்கர் கொடுத்த போட்டோல இருந்து ஒரு பொண்ணையா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாரு. ஒரு துணி கடையில அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோ ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஹீரோ கிட்டே வந்து, எதுக்காக என்ன 2-3 நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பா. ஹீரோ என்ன வேணும்னு சொன்னா ஓகே சொல்லிடுவியான்னு சொல்லி கேட்பாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது, எனக்கு விருப்பம் இல்ல, இதோட ஃபாலோ பண்ண நிறுத்திக்கங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்னிங்க போடுறாங்க ஹீரோக்கு. ஹீரோ இது ஒத்து வராதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அதே மாதிரி தொடர்ச்சியா 1 இல்ல 2 இல்ல நிறைய பெண்கள் கிட்ட அப்ரோச் பண்றாரு. ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்க, விடோவர், கல்யாணமே ஆகாம வயசானவங்க ஒரு விதம் இவர் பேசுறத கேட்டு மயங்கிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு மொத்தமா காமிக்கல. ஆனா தொடர்ச்சியா அந்த மருந்து கடையில வாங்கிட்டு வந்த சைனடை தான் யூஸ் பண்றாரு எல்லாரையும் கொலை பண்றதுக்கு. இப்ப ஹீரோ ஒரு மர்டர் பிளான் பண்றாரு. ஒரு மாத்திரை எடுத்து அவர் வாங்கிட்டு வரல சைனடு, அந்த சைனட்ல போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு, வா சாப்பிட்டு வரலாம், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கூட்டு போறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா அந்த பொண்ணு கூட பேசிட்டே போறாரு. அந்த பொண்ணு கிட்ட, என் நிலைமை இப்ப சரியில்லை, இந்த சூழ்நிலை இப்ப குழந்தையாச்சுன்னா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இப்படியே கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பொண்ணுங்கிட்டயும்
வாட்டியும் ஒரே கதையை தான் அடிச்சு விடுறாரு. அந்த பொண்ணுங்களும் என்னங்க பண்றேன்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மெடிக்கல் ஷாப்ல ஒரு மாத்திரை வாங்கி தரேன், போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்குற மாதிரி வாங்கிட்டு அவர் சைனடைடு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாத்திரை அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்துறாரு. அந்த பொண்ணுங்க கிட்ட உடனே இந்த மாத்திரையை போட்டுக்கோ, எவ்வளவு சீக்கிரம் இந்த மாத்திரையை போட்டுக்கிற அவ்வளவு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாத்திரையை போட்டுட்டா லைட்டா வாந்தி வருமா உடனே, அதனால எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட் இருந்தா அங்க போய் மாத்திரையை போட்டுக்கிட்டு வாந்தி வந்துனா வாந்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோட பேச்சு நம்பி அந்த பொண்ணுங்களும் அதே மாதிரி பண்ணுதுங்க. எல்லா பொண்ணுமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு ரெஸ்ட் ரூம்ல இறந்து கிடக்குது. ஆனா ஹீரோ அங்க இருந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்படிதான் அவர் பல பெண்களை கொலை பண்ணி அவரோட சைக்கோத்தனத்தோட வெறிய தீர்த்துக்கிறாரு. அதோட நிக்காம அவர் எந்த பெண்களை எல்லாம் கொலை செய்யறாரு அந்த பெண்களோட உருவத்தை அப்படியே ஒரு டைரியில படமா வரைஞ்சு வச்சுக்கிறாரு. ஒரு நாளும் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் பேப்பரை வாங்கி பாக்குறாரு, அந்த பெண்கள் இறந்த செய்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கான்ட்டு. அந்த மாதிரி நியூஸை பார்த்தா அவருக்கு பயங்கர சந்தோஷம் கிடைக்குது. இந்த த்ரில்ல அனுபவிக்கிறதுக்காக தான் எல்லா பெண்களையும் கொலை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம விநாயகம் போலீஸை காமிக்கிறாங்க. அவர் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு போன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வராரு. ஒரு வீட்டுல போய் கதவை தட்டி இங்க சரோஜான்றது யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த வீட்டுல இருந்து ஒருத்தன் அவங்க எங்க அம்மா தான், வயசானவங்க, உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க, என்ன வேணும்னு சொல்லி கேட்பான். அதுக்கு போலீஸ் ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்தோம், இந்த போன் நம்பர் உங்க அம்மாவோடதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஆளு ஆமா சார் எங்க அம்மாவோட தான், ஆனா எங்க அம்மாவோட போன் ரொம்ப நாள் முன்னாடி தொலைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை, இப்ப அம்மா வேற நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அப்ப போலீஸ் போன் காணாம போச்சுன்னா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த ஆளு சார் அதுவே பேசிக் போனு, எங்களால போலீஸ் கேஸ் எல்லாம் அலைய முடியாது, அதனால தான் நாங்க வேற போன் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. போலீஸ் இப்போ உங்க குடும்பத்துல யாராவது பெண்கள் யாராவது காணாம போயிருக்காங்களா ரீசெண்டான்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஆளு அது மாதிரிலாம் யாருமே இல்ல சார், யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. விநாயகம் கமிஷனரை பார்த்து சார் கோட்டைக்குளம் என்ற இடத்துல இருந்து காணாம போன ஒரு பொண்ணோட போனு, அவ காணாம போனதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு, அந்த போன் கொஞ்ச நாள் ஆக்டிவாவும் இருந்திருக்கு, அந்த போன் வந்து நிறைய கால் இன்னொரு நம்பருக்கு போயிருக்கு, நான் அந்த நம்பர் நம்ம சைபர் கிரைம் டீம் கிட்ட கொடுத்தது யாருதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன், என்னோட கடைசி நம்பிக்கை தான் சார், அந்த போன் யாரோடதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கேஸ் துப்பு தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் தரேன் சார் சொல்லுவாரு. ஆக்சுவலா விநாயகம் போலீஸ் நம்ம கமிஷனர் கிட்ட சொன்ன போனை இப்ப நம்ம ஹீரோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எதுவும் நடக்கிறது தெரியாம நம்ம ஹீரோ தமிழ்நாட்டுல இன்னொரு பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம விநாயகம் போலீஸ் சைபர் கிரைம்ல இருந்து வந்த ரிப்போர்ட்டை வச்சு அந்த அட்ரஸை தேடி தமிழ்நாட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு வயசானம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அந்த நம்பர் யூஸ் பண்ற அந்த பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க அந்த வயசானம்மா. விநாயகத்தோட கடைசி நம்பிக்கையும் போச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோ யாரோட படத்தையும் அவரோட டைரியில வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்படின்னா யாரையும் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். நம்ம விநாயகம் இப்ப கமிஷனரை போய் பார்த்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த தடவையும் ஃபெயிலியர். கமிஷனர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. நீ எவ்வளவு பெரிய திறமசாலின்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கே ஒருத்தன் தண்ணி காட்டிட்டு இருக்கான்னா இது சாதாரண விஷயம் இல்ல, நிறைய பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணி சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. இப்ப லாஸ்டா காணாம போன அபிஜான்ற பொண்ணோட போன் உட்பட எல்லா போனையும் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஏதாவது ஒரு போன் எங்கேயாவது கண்டிப்பா ஆன் ஆகும், அது கண்டிப்பா கேரளால இருந்தா ஆன் ஆகும், அப்ப அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நான் தீவிரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம விநாயகம். ஆக்சுவலா கேரளா சைடு காணாம போன பொண்ணுங்களோட கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம விநாயகம் போலீஸ் அப்பாயிண்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டுல காணாம போற பொண்ணுங்களோட கேஸ் எல்லாத்தையும் ஒரு போலீஸ் பார்த்துட்டு இருப்பாரு. விநாயகம் அந்த போலீஸை போய் மீட் பண்றாரு. தமிழ்நாடு போலீஸ் கையில ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா, அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணலாம்னு இங்க வராரு. இங்க தான் சரியான ட்விஸ்ட். தமிழ்நாடு போலீஸ் சைடுல அந்த கேஸை விசாரிச்சிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். நம்ம விநாயகமும் ஹீரோவும் ஃபார்முலா அறிமுகமாயிக்கிறாங்க. இங்க அப்படியே கரெக்டா இன்டர்வல். இதுக்கப்புறம் தான் பயங்கரமான தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு. இப்ப ஹீரோ வழக்கம் போல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவர் ரெகுலரா பண்ற மாதிரி மாத்திரையை கொடுத்து பாத்ரூம்க்கு அனுப்புறாரு. இந்த பொண்ணை மட்டும் பாத்துக்கங்க, பின்னாடி இந்த பொண்ணை வச்சு சரியான ட்விஸ்டே இருக்கு. அவ பாத்ரூமுக்கு போறா, அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் விநாயகம் சாரும் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம விநாயகம் போலீஸ டிபார்ட்மெண்ட்ல நாத்துன்னு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ விநாயகம் கிட்ட உங்களை ஏன் சார் எல்லாருமே நாத்து நாத்துன்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்க போலீஸ் சார் அது எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. விநாயகம் வேண்டாம் வெறுப்பா, சரி சொல்லு அப்படின்னு. ஆக்சுவலா மலையாளத்துல நாத்துன்றது ஒரு வகையான ஆந்த இனம். அதுவும் இல்லாம ஆந்த இனத்துல அது பயங்கர புத்திசாலியான ஒண்ணா. மத்த ஆந்த இனங்கள்லாம் பறந்து பறந்து வேட்டையாடிட்டு இருக்கும் போது அது ரொம்ப புத்திசாலித்தனமாவும் தந்திரமாவும் ஈஸியா இறைய பிடிச்சிருமா. அதோட இறைக்கே தெரியாத நம்ம மாட்டிக்கிட்டோன்றது அந்த மாதிரி தந்திரசாலி அந்த பறவை. நம்ம விநாயகம் சார் எந்த கேஸ் எடுத்தாலும் அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பேர் அவருக்கு வச்சிருக்காங்க செல்லமா. டிரைவர் போலீஸ் நான் சொன்ன கரெக்டா சார் சொல்லி கேட்பாரு. விநாயகம் ஒரு விதம் கரெக்ட் தான், ஆனா 100% அது கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஏன் இந்த சீனை இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா இந்த நாத்துன்ற பேருக்கு கடைசியா விநாயகம் கிளைமேக்ஸ்ல ஒரு விளக்கம் கொடுப்பாரு. சூப்பரா இருக்கும். இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஹீரோ விநாயகம் கிட்ட கேஸ் எல்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு, இந்த கேஸ்ல ஏதாவது துப்பு கிடைச்சதான்னு சொல்லி கேட்பாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 பொண்ணுங்க மேல காணாம போயிட்டாங்கன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஆனா விநாயகம்க்கு ஷாக். டிரைவர் உடனே இல்ல சார் 20 பொண்ணுங்க கிட்ட தான் போயிருக்காங்க, 30 இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ இதை சொன்ன விநாயகம்க்கு லைட்டா சந்தேகம் வந்துடும். ஆனா அவர் காமிச்சுக்க மாட்டாரு. இப்ப கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி விநாயகம் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு கால் போயிருக்கு, கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு கால் போயிருக்கு, அதே மாதிரி பொண்ணுங்களும் அங்க இருந்து இங்க போயிருக்காங்க, இங்க இருந்து அங்க போயிருக்காங்க, எல்லாருமே காணாம போயிட்டாங்க, ஆனா யாருமே கிடைக்கல. கேரளால இருக்கிற கிரைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்றேன், அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டிலையும் செக் பண்ணுங்க சார். கடைசியா காணாம போன அபுஜான்ற பொண்ணோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. முந்தின கேஸ்ல எல்லாமே காணாம போன பொண்ணுங்களோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஆன் ஆகும். இந்த அபுஜான்ற பொண்ணோட போனும் கண்டிப்பா சுவிட்ச் ஆன் ஆகும். நான் சைபர் கிரைம்ல ஆல்ரெடி இந்த போன் ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன், அந்த போனை சுவிட்ச் ஆன் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்பான் அப்படின்னு நம்ம விநாயகம் போலீஸ் சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த அபிஜாவோட போனை தான் ஹீரோ கையில வச்சிருக்காரு.
இருக்காரு. இப்ப ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு இங்க வண்டி நிறுத்துங்க சார், நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்கிடுறாரு. இறங்கின கையோட தன்னோட கையில இருக்கிற போன் எடுத்துட்டு போய் கல்லால அடிச்சு உடைச்சு டிஸ்போஸ் பண்ணிடுறாரு அந்த போனை. ஏன்னா அந்த போன் ஆன் பண்ணாருன்னா கண்டிப்பா மாட்டிப்பாரு. இப்ப விநாயகம் சொன்ன மாதிரியே 2 ஸ்டேட்ல இருக்கிற கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா செக் பண்றாங்க. அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கேரளால இருந்து ஒரு பொண்ணு காணாம போவா, ஆனா அவ தமிழ்நாட்டுல இறந்து கிடப்பா. போலீஸ் அது அன்ஐடென்டிஃபை பாடின்றனால அந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு காணாம போவா, அவரோட பாடி கேரளால கிடைக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வேற வேற ஸ்டேட்ல இறக்குற பெண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒத்துமை என்னன்னா எல்லாருமே சைனடு சாப்பிட்டு இறந்திருக்காங்க. விநாயகம் கமிஷனரை பார்த்துட்டு நேரா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போறாரு. என்னன்னா ஒரு பெண்களும் இறக்கும் போது அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல. ஒருவேளை அதை செக் பண்ண க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அந்த இறந்த பெண்கள் எல்லாமே சைனடை சாப்பிட்டு தான் இறந்திருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த பேப்பர், அவங்க யூஸ் பண்ண அந்த மாத்திரை கவர் எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த திங்ஸ்ல ஒரு சேஃப்டி பின் இருக்கும். அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட ஹெட் சொல்லுவாரு, இது ஒண்ணுதான் சார் எங்களுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. ஆக்சுவலா இது நார்மலா லேடிஸ் யூஸ் பண்ற சேஃப்டி பின் கிடையாது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல பேட்ச் குத்துறதுக்காக கொடுக்கிற பின் இது. இந்த சைஸ் வெளியில எங்கேயுமே லோக்கல்ல கிடைக்காது. இதுவும் இல்லாம இந்த பின்னுல ஒரே ஒரு காக்கி நூல் வேற இருந்துச்சு. கிடைச்ச எல்லா பொருட்கள்ல இருந்தும் கொஞ்சம் வித்தியாசப்படுறது இது ஒண்ணு மட்டும் தான் அப்படின்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க. டேபிள்ல இருக்க எவிடன்சஸ்ல ஒரு பேப்பர் இருக்கும் கவர்ல. அதை நம்ம விநாயகம் எடுத்து இது என்னன்னு கேட்பாரு. சார் இதுவும் ஒரு பொண்ணு இறந்து போன பாடி பக்கத்துல கிடைச்சது. இந்த பேப்பர்லயும் சைனடு பட்டிருக்கு. விநாயகம் அந்த பேப்பர் எடுத்து பார்த்து, இந்த பேப்பர் நார்மல் நோட் புக்ல இருக்கிற சைஸ் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பாக்கெட் நோட்ல இருந்து ஒரே ஒரு பேஜ் கிழிச்சு எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சார் இது பாக்குறதுக்கு நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் யூஸ் பண்ற பாக்கெட் நோட் மாதிரியே இருக்கு. விநாயகம் இதை வச்சு நம்மளால ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, சரி பார்க்கலாம், மாட்டாமலையா போயிருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கதா காமிக்கிறாங்க. யார் அந்த ஆளு என்ன பேசினார்லாம் காமிக்கல. நம்ம விநாயகம் போலீஸ் ஆல்ரெடி சைபர் கிரைம்ல காணாம போன பொண்ணுங்களோட போன் நம்பர் எல்லாம் லொகேஷன் ட்ரேஸ் பண்ணி சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்ப அங்க போய் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாரு. சைபர் கிரைம்ல சார் இறந்து போன பொண்ணுங்கள சில பேர் வந்து லொகேஷன் டிடெக்ட் பண்ற போன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கொலகாரன் பேசிக் மொபைல் தான் யூஸ் பண்ணிருக்கான். அவன் வெறும் சிம்ம மட்டும் தான் அந்த போன்ல யூஸ் பண்ணிருக்கான். ஆனா அவன் யூஸ் பண்ண போனுக்கெல்லாம் ஒரு ஒத்துமை இருக்கு சார். சார் அந்த கொலகாரன் யூஸ் பண்ண எல்லா மொபைலுமே ஏஎக்ஸ் மொபைல்ன்ற ஒரு கடையில இருந்தா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆனா அந்த மொபைல் வித்தா மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்ல. அந்த கடையில விசாரிச்சு அந்த மொபைல்லாம் யார் வாங்கினாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு சார்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம விநாயக் அந்த ஏஎக்ஸ் மொபைல் ஷாப் ஓனர் பிடிச்சி விசாரிக்கிறாரு. சார் நாங்க கடை தொடங்கின புதுசுல நிறைய பேருக்கு ஐடி இல்லாமலே சிம் கார்டு தெரியாம கொடுத்துட்டோம். ஆக்சுவலா சட்ட பிரகாரம் குத்தமா, அதனால போலீஸ் வந்து எங்க கடையை சீல் வச்சு சீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல ஃபைன் எல்லாம் கட்டி நாங்க கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி வந்து இப்போ ஒழுங்கா கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற போன் எல்லாமே எங்க கடையில இருந்து போனதுதான். ஆக்சுவலா ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா எங்க போன் எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போனாங்க. அவங்க சீஸ் பண்ணிட்டு போன போன்ல இருந்து கொஞ்சம் போன் தான் எங்களுக்கு திரும்ப கொடுத்தாங்க. நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்க போன் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு சார், திரும்ப வரல. அது எல்லாமே போலீஸ் கிட்ட தான் இருக்கு. நீ அந்த போனை திரும்ப கேட்கலன்னு சொல்லி கேட்பாரு விநாயகம். சார் எப்படி சார் நம்ம போலீஸ்காரங்க கிட்ட போய் சண்டை போட முடியும்? அதுவும் இல்லாம அது எல்லாமே செகண்ட் பேசிக் போன் தான், அதனால நாங்களும் அதை விட்டுட்டோம். இப்ப விநாயகம் அது எப்படி கேரளால கடை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு போலீஸ் வந்து உன்னோட கடையை சீல் வச்சாங்க சீஸ் பண்ணாங்கன்னு சொல்ற சொல்லி கேட்பாரு. சார் இது கேரளா பார்டரா இருந்தாலும் ரோடுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனா கேரளா பார்டர் சார், அதனாலதான் தமிழ்நாடு போலீஸ் கேஸ் எடுத்தாங்க அப்படின்னு கடைக்காரன் சொல்லுவான். இப்ப நம்ம விநாயகம் போலீஸ் நேரா ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அன்னைக்கு டேட்ல ஏசெட் மொபைல யாரெல்லாம் சீஸ் பண்ணாங்க, அன்னைக்கு டியூட்டில யாரெல்லாம் இருந்தாங்கன்ற ஆபீசர்ஸோட லிஸ்ட்டை வாங்குறாரு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவும் இருக்காரு. போன சீன்ல ஹீரோ ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருப்பார்ல, அந்த போலீஸும் இருக்காரு. நம்ம விநாயகம் போலீஸ் கூட அந்த போலீஸ் கிட்ட சொல்றாரு, இந்த லிஸ்ட்ல இருக்க போலீஸுங்களோட பர்சனல் நம்பர், அவங்களோட லைவ் லொகேஷன் சைபர் கிரைம்ல கொடுத்து செக் பண்ண சொல்லு. ஏன்னா காணாம போன பொண்ணுங்களோட போன் ஒரு தடவையும் ஆன் ஆயிருக்கு. காணாம போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லொகேஷன் இந்த போலீஸ்காரங்களோட லொகேஷனோட மேட்ச் ஆச்சுன்னா கொலகாரன் அந்த ஏரியால நியர்பை எங்கேயா தான் இருக்கணும். இந்த க்ளூ வச்சு நம்ம அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம விநாயகம் போலீஸ்க்கு சைபர் கிரைம்ல இருந்து போன் வருது. சார் காணாம போன பொண்ணுங்கள சரண்யான்ற ஒரு பொண்ணோட போன் வந்து நைட்டு 10 மணிக்கு ஆன் ஆயிருக்கு சார். அந்த இடம் நாகர்கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்றாரு சைபர் கிரைம் ஆஃபீஸர். இப்ப நம்ம விநாயகம் இந்த சைபர் கிரைம் ஆஃபீஸரையும் கூட்டிட்டு நேரா அந்த லொகேஷனுக்கே போயிடுறாரு. போய் பார்த்தா அது ஒரு போலீஸ் குவார்டர்ஸ். இப்ப விநாயக் அந்த லொகேஷன்ல இருந்து சரண்யா நம்பருக்கு போன் பண்றாரு. பார்த்தா ரிங் அடிக்கிற சவுண்ட் அவருக்கு கேக்குது. நேரா அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. கதவை திறந்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப். அவ்வளவுதான், ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சாங்கன்னு நினைச்சா அங்கதான் ட்விஸ்ட். இது போலீஸ் குவார்டர்ஸ்ன்றனால ஹீரோவோட வீடு அங்கதான் இருக்கு. ஹீரோட ஒய்ஃப் வந்து அவங்களோட நெய்பர் வீட்டுக்கு வந்திருக்காங்க கீழே. ஹீரோவோட வீடு மேல இருக்கு. ஹீரோட மிஸ்ஸஸ் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த நெய்பரும் வந்துடுறாங்க. என்ன சார் என்ன பிரச்சனை அவங்க கேக்குறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணா உங்க வீட்டுல இருந்தா சவுண்ட் வருது, அது உங்க நம்பரான்னு சொல்லி கேட்பாரு. அந்த அம்மா இல்ல சார் எங்களுக்கும் சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா அந்த போன் எங்க இருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருந்தா கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப விநாயகன் திரும்ப அந்த நம்பருக்கு போன் பண்ணிக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணா அந்த போன் வீட்டோட கட்லடியில கிடக்கும். இப்ப விநாயக் அந்த வீட்டுக்காரமா கிட்ட உங்க ஹஸ்பண்ட் பேர் தானே மணி, எங்க போயிருக்காருன்னு சொல்லி கேட்பாரு. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு சார், அவர் ஆரோனி ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஹீரோட மிஸ்ஸஸ் இரு நான் எங்க ஹஸ்பண்ட் கால் பண்றது சொல்லி கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணும்போது எதிர்ச்சியா ஹீரோ அந்த வீட்டுக்கு வராரு. ஹீரோ எல்லாரையும் பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன சார் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப விநாயகன் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு சார் நாங்க கேஸ் விஷயமா தேடி வந்த போன் வந்து மணி வீட்டுல தான் கிடைச்சது, இந்த கேஸ்ல மணிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாரு. விநாயகம் சேச்சா எனக்கு மணி ரொம்ப வருஷமா தெரியும் சார், அவன் ரொம்ப நல்லவன், அவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. விநாயகம் இந்த கேஸ் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், இப்ப எனக்கு உங்களை விட அவனை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம விநாயகமும் ஹீரோவும் சேர்ந்து அந்த மணியை தேடுறாங்க. எங்க தேடிய மணியை கிடைக்கவே இல்லை. நம்ம விநாயகம் ஹீரோ கிட்ட சொல்றாரு, அங்க மணியை தான் தேடி போறேன்னு எப்படி அவனுக்கு தெரியும், அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான்,
இருக்கானே அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ மணி ரொம்ப வருஷமா இந்த ஏரியால இருக்கான், இங்க இருக்கிற பப்ளிக், போலீஸ், கிரிமினல்ஸ் எல்லாரோடய அவனுக்கு பயங்கரமான அட்டாச்மெண்ட் இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா அவனோட பைக் வந்து கூட் ரோட்ல கிடைச்சிருக்கு. அந்த பக்கத்துல இருந்து 4 கூடிய ரோடு போகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் பைக்கை போட்டுட்டு அந்த வழியா ஏதோ ரோட்ல எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் தான் தெரியுது. ஆனா அவன் கிடைச்சாதான் நம்மளால இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு இடத்துல நின்று இருக்காரு. அந்த வழியா மணின்ற போலீஸ் வராரு. 2 பேரும் ஒரே ஸ்டேஷன்ல வேலை செய்யறனால கேஷுவலா பேசிக்கிட்டு ஒரு தம் அடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ மணியோட கழுத்தை நெரிச்சு போட்டு தள்ளிடுறாரு அவனை. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா மணியை போட்டு தள்ளிட்டு அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டா மணி தான் இந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் மேல பழிய போட்டு இந்த கொலையில இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி அவர் பிளான் போட்டிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் விநாயகர் கமிஷனரை மீட் பண்ணி கேஸ் ஒரு அப்டேட் கொடுக்க போறாரு. கமிஷனர் கிட்ட சார் மணி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணது, அது மட்டும் இல்லாம அவன் ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் சார், அவனை பிடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லுவாரு. கமிஷனர் என்ன இருந்தாலும் ஆள் யாரு, கேஸ் என்னன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட இல்ல, எல்லா ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ் அமைச்சிருக்கு, அவன் எங்கேயும் மிஸ் ஆக முடியாது, அவன் என்னைக்கா இருந்தாலும் மாட்டுவான், கேஸை இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. விநாயகம் அவன் என்னதான் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிருந்தாலும் அவன் இதை நிறுத்துவான்னு எனக்கு தோணல சார், இது ஒரு வகையான போதை மாதிரி அவனுக்கு, இனியும் அவனை ஃபாலோ பண்ணி நம்ம அவனை பிடிக்கலனா இந்த மாதிரி கொலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும், இனி ஒரு கொலை விழுந்தாலும் அதுக்கு நம்மளும் பொறுப்பாயிருவோம் சார் அப்படின்னு சொல்லுவாரு. கமிஷனர் அவன் என்னால இந்த ஏரியா விட்டு ஓடியாச்சு, இதுக்கப்புறம் ஏதாவது கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுமோ மாதிரி பாத்துக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிருக்காரு. வழக்கம் போல அவரோட மேட்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு கேட்கறா என்ன மாத்திரை அது, ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ எனக்கு சுகர் இருக்கு, பாரம்பரியமா வந்தது, ஒன்னும் பண்ண முடியாது, மாத்திரை தான் எடுத்துட்டு இருக்கேன், அதனால எப்பவுமே என்கிட்ட சுகர் கிட்ட இருக்கும், நான் ரெகுலரா செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. வாயன் நீயும் ஒரு தடவை சுகர் செக் பண்ணிக்கோ, வரதுக்கு முன்னாடி பாத்துக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற ஒரு சுகர் செக் பண்ற மிஷினை வச்சு அந்த பொண்ணுக்கு ரத்தத்தை எடுத்து செக் பண்றாரு. பார்த்துட்டு நார்மல் தான் சுகர், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. பேசி முடிச்சுட்டு நான் போறேன், இதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா வீட்டுல இருந்து ஆளுங்க தேடிட்டு வந்துருவாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்புது. இப்ப நம்ம விநாயகத்தை காமிக்கிறாங்க. அவர் ஃபேமிலியோட வீட்டுல இருக்காரு. அப்பா அவரோட பொண்ணு சும்மா விளையாட்டா அப்பா வாங்க ஆம் ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் ஆம் ரெஸ்லிங் விளையாடுறாங்க. அப்போ விநாயகம் அவங்க பொண்ணை தோக்கடிக்கிறாரு. நானும் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் அப்பாவை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லுவா விளையாட்டா. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் விநாயகத்துக்கு ஒரே மனசு உறுத்தலாயிரும். ஏன்னா அவருக்கும் 2 பெண் குழந்தை இருக்கு. மணி இத்தனை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவனை கண்டுபிடிக்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஃபியூச்சர்ல அந்த பெண்களுக்கு நடந்த மாதிரி நம்ம பெண்ணுக்கும் நடக்காது என்ன நிச்சயம், இந்த கேஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு ஒரே மைண்ட் டென்ஷன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த இறந்து போன பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அந்த குடும்பத்தாளுங்க பேசினதுலாம் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க ஹீரோ இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணி கார்ல கூட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துல காரை நிறுத்தி ஒரு மாதிரி இருக்கு, போய் ஒரு சின்ன தம் மட்டும் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கார்லயே விட்டுட்டு இவர் போய் ஒரு பங்க் கடையில தம் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த கேப்ல கார்ல இருந்த அந்த பொம்பளை சும்மா இல்லாம கிளவ் பாக்ஸை திறந்து மூடி பார்த்துட்டு இருக்கு. அந்த கிளவ் பாக்ஸ்ல ஒரு பேசிக் மொபைல் ஒன்னு இருக்கும். அவ அந்த போனை எடுத்து பாக்குறா. அந்த பொம்பளை பேசிக் போனை ஆன் பண்ணி அந்த போன் நம்பர்ல இருந்து அவளோட போன் நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு அந்த போனை சுவிச் ஆஃப் பண்ணி அந்த காரோட கிளவ் பாக்ஸ்லயே போட்டுறா. இந்த பொம்பளை இந்த போனை ஆன் பண்ண உடனே அங்க சைபர் கிரைம்ல தெரிஞ்சிருச்சு. சைபர் கிரைம்ல இருக்கிற போலீஸ் உடனே நம்ம விநாயகத்துக்கு போன் பண்ணி வர சொல்லி, சார் அனஜான் காணாம போன ஒரு பொண்ணோட போன் வந்து நேத்து சுவிச் ஆன் ஆயிருக்கு, கேரளா ஆத்தூர்ன்ற இடத்துல தான் ஆன் ஆயிருக்கு, அந்த நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு மிஸ்டு கால் போயிருக்கு சார் அப்படின்ட்டு அந்த மிஸ்டு கால் போன நம்பரோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க விநாயகத்துக்கு. விநாயகம் இப்ப நேரா யாருக்கு அந்த பொம்பளை மிஸ்டு கால் கொடுத்து அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க போய் அனகாவோட வீடு தானே இதுன்னு கேட்பாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்க இருக்காது. அந்த பொண்ணோட மாமனார் தான் இருப்பாரு. விநாயகம் அவங்க மாமனார் கிட்ட உங்க மருமக இருக்காங்களா, ஒரு கேஸ் சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. மாமனார் புடி கொடுக்காமலே பேசுறாரு. அவளுக்கு உடம்பு சரியில்லை, சின்ன ஆபரேஷன் நடக்குது இன்னைக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. விநாயகம் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் கிளம்பி வரும்போது இன்னொரு ஆள் விநாயகத்தை வழிமறைச்சு என்ன விஷயமா நீங்க அனகாவை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்பாரு. விநாயகன் நீங்க யாரு, அதுக்கு அந்த ஆளு அனகா எங்க அண்ணி தான், ஆக்சுவலா அண்ணி நேத்தே இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கு பாடி போஸ்ட்மார்ட்டத்துல, நாளைக்கு வரப்போறது பாடி தான், அந்த ஆள் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விநாயகத்துக்கு இனிமே அங்க விசாரிக்கிறது வேஸ்ட்னு புரிஞ்சிருச்சு. இப்ப விநாயகன் நேரா போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் போய் பாக்குறாரு. சார் அனகாக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அவங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணல ஏதாவது தெரிஞ்சுதான்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. டாக்டர் பாடியை ஃபுல்லா செக்அப் பண்ணதுல டிஜிட்டாலிஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து அந்த பொண்ணோட உடம்புல கலந்துருக்கு, இது ரொம்ப பயங்கரமான விஷயம், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது உடம்புல போச்சுன்னா சில பேர் உடனேவும் இறந்துருவாங்க, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கூட இறப்பாங்க. டாக்டர் வந்து இது ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கல் காம்போனன்ட், சாதாரணமா இந்த விஷயம் எங்கேயுமே கிடைக்காது, இது யாராவது கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க இல்லனா ஃபாரன்சிக்ல பெரிய ஆளுங்களால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப விநாயகன் நேரா நம்ம கமிஷனரை போய் பார்த்து, சார் இப்ப ரீசெண்டா ஆத்தூர் பக்கத்துல இன்னொரு பொண்ணு இறந்திருக்கா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மணி இன்னும் ஊரை விட்டு போகல, அவன் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம முன்ன விட இப்ப அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப ப்ரொஃபஷனலா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான், இறந்த பாடியை நமக்கு கிடைச்சா கூட அதை கொலை நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டெக்னிக்கலா பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் யாரை கொலை பண்ணானோ அவங்க இறக்கும் போது அவன் பக்கத்துல இருக்கணும் நினைக்கல, மறுநாள் நியூஸ் பேப்பரை பார்த்து அவங்க இறந்துட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமா சந்தோஷப்பட்டுக்கிறான். இப்ப நம்ம கேரளால நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார், அதனால நம்ம ஸ்டான்லி சார் கிட்ட போன் பண்ணி நான் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு விநாயகம். நம்ம ஹீரோட ஃபுல் பேரு ஸ்டான்லி தாஸ், போலீஸ் கொலகார கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்டர்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. விநாயகம் ஜீப்ல வரும்போது கேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு வரான். அப்ப அவனுக்கு ஒரு யோசனை தோணுது, எல்லா கேஸ்லயுமே பெண்கள் வந்து மிஸ் ஆயிருக்காங்க, ஆனா அவங்க தமிழ்நாட்டில் சரோஜான்னு ஒரு கேஸை விசாரிக்க மட்டும் போன் மட்டும் தான் காணாம போச்சுன்னு சொன்னாங்க. அந்த போன் நம்பர் எடுத்து ஃபுல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்பார் விநாயகம். அங்க அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ கிடைக்குது. இப்ப நேரம் நாகர்கோயில்ல இருக்கிற சரோஜா வீட்டுக்கு போய் முன்னாடி விசாரிச்சு அதே பையனை கூப்பிடுறாரு. நீ சொல்றதெல்லாம் போய், ஏற்கனவே நான் உங்ககிட்ட
வந்து விசாரிச்ச ஞாபகம் இருக்கா? எனக்கு இன்னும் உண்மை தெரியணும், நீ போய் சொல்ற, உண்மையை சொல்லணும் கொஞ்சம் மிரட்டி கேட்பாரு. அப்பா உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இந்த சிம் வந்து நாங்க எங்க அம்மாவோட பேர்ல தான் வாங்கணும். ஆனா அந்த சிம்மை யூஸ் பண்ணிட்டு இருந்த என்னோட தங்கச்சி தான். அவ யாரோ கேரளால இருக்க ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த பையன் இவளை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான். நான் அந்த மேட்டர் யாருக்கும் தெரியாம வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் என் தங்கச்சியை. இப்ப அவ சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கா. இப்ப நீங்க திரும்ப விசாரிக்க வந்தோடனே அந்த விஷயம் வெளியில தெரிய வந்து அவளோட வாழ்க்கையே போயிடும். அதுக்கு பயந்து தான் சார் நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லுவான். இப்ப விநாயகம் தங்கச்சியோட அட்ரஸை வாங்கிட்டு அங்க நேரா போய் விசாரிக்கலான்னு போறாரு. இப்பதான் சரியான ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சீனை குறிச்சு வச்சுக்க சொல்லுவேன்ல, பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க, அப்படியே சீன் கட் ஆயிடும். அந்த பொண்ணு தான் இந்த திவ்யா. இவ மட்டும் சாகாம எஸ்கேப் ஆயிட்டா. திவ்யா போலீஸை பார்த்தோன்னே அண்ணன் எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்ன விஷயம் சொல்லுங்க சார்னு சொல்லி கேட்பா. விநாயகம் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன்னை கூட்டிட்டு போனா இருந்தாலும் உனக்கு ஏதாவது டேப்லெட்டோ சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாரா? திவ்யா ஆமா சார் ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. நீ ஏதாவது சாப்பிடலன்னு சொல்லி விநாயகம் கேட்பாரு. இல்ல சார் அவர் இப்ப என்கிட்ட பைசா இல்ல, குழந்தை ஆயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம், இந்த மாத்திரை சாப்பிட்டா குழந்தை நிக்காது சாப்பிடுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனா நான் ரெஸ்ட் ரூம் போனோடனே எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அம்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் பணம் வந்துச்சு. அந்த பணம் என்கிட்ட இருந்தது பேங்க்ல. நான் மாத்திரையும் சாப்பிடாம அது அப்புறமா சர்ப்ரைஸா அவர்கிட்ட சொல்லலாம்னு வச்சிருந்தேன். ஆனா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல அவர் எங்கேயுமே இல்ல. போன் பண்ண 2 போனும் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது அவர் என்ன ஏமாத்திட்டாருன்ட்டு அப்படின்னு திவ்யா சொல்லுவா. இப்ப விநாயக மணியோட போட்டோவை காமிச்சு இவன் தானே உன்னை கூட்டிட்டு போன ஆளுன்னு சொல்லி கேட்பாரு. ஆனா திவ்யா போட்டோவை பார்த்துட்டு இவர் இல்ல சார்னு சொல்லிடுவா. இதை கேட்டோன்னு விநாயகத்துக்கு பயங்கரமான ஷாக். அவங்க இது வரைக்கும் மணி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சரிமா நான் ஒரு படம் வரைகிற ஆளை கொண்டு வரேன், நீ அவனோட அங்க அடையாளம் எல்லாம் சொல்லு, நீ சொல்ற மாதிரி அவர் அந்த உருவத்தை வரைஞ்சு கொடுத்தாரு அடையாளம் காட்ட முடிஞ்சுன்னா சொல்லு. அதுக்கு திவ்யா சாரி சார் இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இழுக்காதீங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, என் வாழ்க்கையை நாசமாயிரு சார் சொல்லுவா. விநாயகம் அன்னைக்கு அவன் கொடுத்த மாத்திரையை சாப்பிடாதனால தான் நீ உயிரோட இருக்க. ஆனா அவன் இதே மாதிரி கொடூரமா நிறைய பெண்களை ஏமாத்தி கொண்டுகிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் நீ மட்டும் தான். நீ உதவி பண்ணனா அவனை கண்டுபிடிக்க முடியாது. இதே மாதிரி நிறைய பெண்களோட உயிர் போய்கிட்டு இருக்கும். நான் ஓவியரோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு விநாயகம். விநாயகம் திவ்யாவை பார்த்துட்டு கிளம்பின உடனே ஹீரோ திவ்யா வீட்டுக்கு வராரு. ஹீரோ திவ்யாவை பார்த்து என்ன பேசினாரு, என்ன கன்வின்ஸ் பண்ணாருன்னு தெரியல. திவ்யா இப்ப விநாயகத்துக்கு போன் பண்ணி சார் நீங்க வந்து போன மேட்டர் எப்படியோ எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்டுல பயங்கர பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு சார், தயவு செஞ்சு இங்க திரும்ப வராதீங்க, வந்தீங்கன்னா நானும் என் குழந்தையும் சாகத்தர ஒரு வழியே இல்லைன்னு சொல்றாவ. இப்ப விநாயகம் என்ன பண்றதுன்னு பயங்கரமா யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது விநாயகத்துக்கு இன்னொரு யோசனை தோணுது. ஆக்சுவலா ஹீரோவை திவ்யா பஸ்ல தானே பார்த்தேன்னு சொன்னா படம் வரைக்கிற ஆளை கூட்டிட்டு போய் கண்டக்டரை விசாரிக்கலாம்னு சொல்லி போறாரு. அவர் போயிட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம ஹீரோவும் கால் பண்றாரு விநாயகத்துக்கு. இப்ப ஹீரோக்கு விநாயகம் என்ன பண்றாருன்னு தெரியணும். எதுவுமே தெரியாத மாதிரி சார் திவ்யாவோட கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. விநாயகம் திவ்யா கேஸ் ஒன்னும் பண்ண முடியாது சார், அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நான் வேற ஒரு வழி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். திவ்யா போன பஸ்ல இந்த கண்டக்டர் எங்களுக்கு தெரியும், அவரை போய் விசாரிக்கலாம்னு இருக்கோம் சார். இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். உடனே ஹீரோ நான் பக்கத்துல தான் சார் இருக்கேன், எனக்கு அட்ரஸ் கொடுங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு அந்த இடத்துக்கு. ஹீரோ வரத்துக்குள்ள விநாயகம் ஓவியரை கூட்டிட்டு கண்டக்டர் வீட்டுக்கு போய் கண்டக்டர் சொல்ற அங்க அடையாளங்கள்லாம் வச்சு ஒரு உருவத்தை வரையறாரு. ஓவியர் வரைஞ்சு முடிச்சுன்னு அந்த போட்டோவை பார்த்து விநாயகம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் கண்டக்டர் கிட்ட. கண்டக்டர் ஆமா சார் இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னு விநாயகம் ஆள் மாட்டிக்கிட்டான் சார் அப்படின்னு சொல்லி ஓவியர் வரைஞ்ச படத்தை ஹீரோக்கு காமிக்கிறாரு. ஹீரோ மாட்டிக்கிட்டே நினைச்சு அந்த படத்தை வாங்கி பாப்பாரு. ஆனா அந்த பேப்பர்ல இருக்கிற உருவம் வேற. ஹீரோக்கு இப்பதான் மனசு நிம்மதியாவது, தப்பிச்சிட்டா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. விநாயகம் ஹீரோ கிட்ட எப்படி உன சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சார் அடுத்த கொலை விழறதுக்குள்ளால அப்படின்னு சொல்றாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோ இன்னொரு பொண்ணு கரெக்ட் பண்ணி லாட்ஜுக்கு கூட்டு போறாரு. அதே சமயம் நம்ம விநாயகத்துக்கு ஒரு கால் வருது. யார் பேசுறாங்கன்னு தெரியல. உடனே அவர் கிளம்பி போறாரு. ஹீரோ ரூம்ல அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு வந்து ரூமோட கதவை திறந்து பார்த்தா அந்த ஹோட்டல் மேனேஜர். அந்த ஹீரோ கிட்ட சார் நீங்க போலீஸ் தானே, நான் உங்களோட பர்ஸ்ல உங்களோட போட்டோவை பார்த்தேன், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணு ஒருத்தி காணாம போயிட்டா. அந்த பொண்ணு கடைசி திருநெல்வேலியில தான் காணாம போனதா சொன்னாங்க. நீங்க தமிழ்நாடு போலீஸ் தானே வேலை செய்றீங்க, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி அங்க யாருமே எனக்கு உதவி பண்ணல, நீங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்பாரு. அவர் இதான் சார் என்னோட பொண்ணோட போட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ கையில கொடுக்குறாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ மேனேஜர் கிட்ட பேசிட்டு ரூம்ல வந்து அந்த போட்டோ எடுத்து பாக்குறாரு. ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது ஹீரோ ஆல்ரெடி கொலை செஞ்ச ஒரு பொண்ணு தான். ஹீரோக்கு போட்டோ பார்த்தோன்னு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அந்த பொண்ணு கிட்ட நான் ஒரே ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரிசப்ஷன்ல வந்து தம்ம பத்த வைக்கிறாரு. அதே ஹோட்டலுக்கு எதிர்பார்க்காத நேரத்துல விநாயகம் போலீஸும் வராரு. விநாயகத்தை பார்த்தோன்னு ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். ஹீரோவை பார்த்து இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு ஹீரோவை. நான் ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன் சார் சும்மா ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்கிறார் விநாயகம் கிட்ட. ஹீரோ திரும்ப விநாயகம் கிட்ட கேட்கிறார் நீங்க என்ன சார் இங்கன்ட்டு. விநாயகம் நாம அன்னைக்கு பஸ் கண்டக்டர் கிட்ட படம் வரைஞ்சு வாங்கணும்ல, அந்த கொலகாரம் இங்க தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, சரி அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோ விநாயகம் கிட்ட சரி சார் நீங்க உங்க கேஸ பாருங்க நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஹீரோ கிளம்பும்போது விநாயகம் சார் அந்த கொலகாரனோட படம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. இல்ல சார் நான் கொண்டு வரல மறந்துட்டேன்னு சொல்லுவாரு ஹீரோ. இந்தாங்க இதை வச்சுக்கங்கன்னு சொல்லி விநாயகம் ஹீரோக்கு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. ஹீரோ இப்ப படிக்கட்டு ஏறி போறாரு. ஹீரோக்கு ஏதோ ஒரு சந்தேகம். விநாயகம் கொடுத்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கிறது நம்ம ஹீரோவோட போட்டோ தான். ஹீரோக்கு பயங்கரமான ஷாக், மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சிருச்சு. அதே சமயம் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கண்டக்டர் அடையாளம் சொல்லி வரைஞ்ச படம் வந்து ஹீரோவோட படம் தான். ஆனா அங்க ஹீரோ வரது தெரிஞ்சு இவங்க வேற ஒரு படம் வரைஞ்சு ஹீரோ ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விநாயகம் அந்த படத்தை எடுத்துட்டு போய் திவ்யா கிட்ட காமிச்சு ஹீரோ தான் அந்த ஆளான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ஒரு தடவை. 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ தான் இந்த சைக்கோ கில்லர்னு விநாயகம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. இன்னும் அருமையான ட்விஸ்ட் இல்ல. இப்ப ஹீரோ மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு விநாயகம் போலீஸை கொலை பண்றதுக்காக எப்பவுமே அவர் சுகர் டெஸ்ட் பண்ற இன்ஜெக்ஷன்ல ஒரு சைனடு தடவி வச்சிருப்பாரு. இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து விநாயகத்தை குத்த ட்ரை
ட்ரை பண்றாரு. விநாயகம் உஷாரா தட்டி விட்டு ஹீரோக்கும் விநாயகத்துக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இப்ப விநாயகமும் அந்த ஹோட்டல் மேனேஜரும் ஹீரோவை தலையிலே அடிச்சு அவர் மயக்கமானதுக்கு அப்புறம் அவரை கார்ல தூக்கி போட்டு கொண்டு போறாரு விநாயகம். இங்க போய்கிட்டே இருக்கும் போது கார் டிக்கி லைட்டா ஓபன் ஆகுது. ஹீரோ தப்பிச்சாரா, இறந்தாரா, விநாயகத்துக்கு என்ன ஆச்சு, ஹீரோ விநாயகத்தை கொண்டுட்டாரா என்னன்னே தெரியல. ஆனா ஊர் ஃபுல்லா நம்ம ஹீரோட போட்டோவை போட்டு வாண்டட்னு போட்டு வச்சிருக்காங்க. இங்க அப்படியே படம் முடியுது. இன்னும் அருமையான ஸ்டோரியில இன்னொரு நல்ல திரைப்படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.